தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் கணபதியின் பல்வேறு லீலைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருவது ஆழத்தில் அமர்ந்த பிள்ளையார்கள் குறித்த செய்தியாகும். திருச்சியில் விபீஷணரிடம் குட்டும் வாங்கிய பிரம்மச்சாரியான கணபதி மலை உச்சியில் இருக்கிறார். உச்சி பிள்ளையார் என்றே அவருக்கு பெயர். சாதாரணமாக கணபதி படாடோபம் ஏதுமின்றி ஆற்றங்கரை ஓரத்தில் அரசமரத்து அடியில் இருப்பார். சில தலங்களில் தரைமட்ட கீழிலும் இருக்கிறார். அவைகள் குறித்து சிந்திப்போம். விருத்தாச்சல ஆழத்து பிள்ளையார். காசிக்கு வீசம் உயர்ந்த தலம் விருத்தாச்சலம். இங்கு பிள்ளையார் தரைமட்டத்திலிருந்து 12 அடி ஆழத்தில் இருக்கிறார். 14 படிகள் இறங்கி தரிசனம் செய்ய வேண்டும். இடம் குளுமையாக இருக்கும். இவரை ஆழ்ந்து வழிபட வாழ்வில் உயர்ந்த வசந்தம் வீசும். இரண்டாவது வெங்கனூர் பிள்ளையார். வெங்கனூர் விருத்தாச்சலம் போலவே ஈசன் பெயரும் விருத்தகிரீஸ்வரர். கணபதி 18 படிகள் கீழே அமர்ந்துள்ளார். இவரை ஆழ்ந்து வணங்கி துதிக்க குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து விளங்கும் என்று கூறுவர். நிறைவாக பாதாள கணபதி. காளகஸ்தியில் தரைமட்டத்திலிருந்து 30 அடி கீழே பாதாள கணபதி இருக்கிறார். இவரை ஆழ்ந்து துதிக்க வாழ்க்கையில் மேன்மேலும் வாழ்வில் உயரலாம். தொடர்வது மோதகப்பிரியன் கணபதி. 2 தடவை வேக வைத்த கொழுக்கட்டைகளை விரும்பி உண்பவன் கணபதி. வடமொழியில் கொழுக்கட்டையை மோதகம் என்று குறிப்பிடுவர். கணபதிக்கு 21 மோதகம் நிவேதனம் செய்ய நாம் கீழ்கண்ட பயன்களை பெறலாம். அறம், பொருள், இன்பம், சௌபாகியம், கல்வி, பெருந்தன்மை, முகப்பொலிவு, வீரம், விஜயம், அன்பு, கர்ப்பரக்ஷை, மக்கட்பேறு, மனம் தளராமை, நல்ல புகழ், அசுபம் நீங்கல், சாந்தம், வாக்சாதுர்யம், ஆபிசாரம் அடங்குதல், மோக்ஷம், நுண்ணறிவு, துயரம் தீர்தல் ஆகிய 21 பலன்களை நாம் பெறலாம். தொடர்வது மது கைடப வதம். மது கைடவர் என்ற 2 அசுரர்கள் திருமால் பார்க்கடலில் அனந்த சயனத்தில் இருந்தபோது அவரது காதிலிருந்து தோன்றினார்கள். அசுர குணத்தால் தேவலோகத்தை துவம்சம் செய்தனர். தன் காதிலிருந்து தோன்றியவன் தானே என்று அசட்டையாக விஷ்ணு போர் புரிந்தார். ஆனால் அழிக்க முடியவில்லை. சிவனை வேண்ட அவர் விஜய கணபதியை வேண்டிய பின் போர் செய், ஜெயம் உனக்கே என்று ஆசீர்வதித்தார். அவரும் அவ்வாறு விஜய கணபதியை துதிக்க மது கைடவர்களை அழிக்க முடிந்தது. ஆதலால் முதற்கண் கணபதி வணக்கம் எவருக்கும் தேவை என்ற சிவனது வரம் உணர்ந்து நாம் செயல்படுவோம். எதிலும் ஜெயத்தையும் வெற்றியையும் நாம் அடைவோம். தொடர்வது பட்டினத்தாரும் கணபதியும். திருவெண்காடர் பூம்புகாரில் ஒரு செல்வந்தர். திரைக்கடல் ஓடி திரவியம் சேர்த்தவர். மகப்பேறு இல்லாத நிலையில் வில்வ மரத்தடியில் கண்ட குழந்தைக்கு எடைக்கு எடை தங்கம் ஈந்து வளர்த்தார். மருதவாணன் என்று பெயர். இவனும் திரைக்கடல் ஓடி திரவியம் சேர்த்தான். ஓர் பெட்டியில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற ஓலையில் உள்ள தத்துவம் புரிந்து செல்வங்களையெல்லாம் உதறி தானம் செய்து கோவனாண்டியானான். பட்டினத்தார் என்பது அவர் பெயர். அவரது ஜீவ சமாதி சென்னை திருவொற்றியூர் கடற்கரையில் உள்ளது. அவர் தம் சொத்துக்களை மக்களுக்கு என்று விட்டபோது அவர் கணக்கர் சேந்தனாரை அரசன் கணக்கு காட்டு என்று விலங்கிட்டு சிறையிலிட்டான். இதனை சேந்தனார் மனைவி பட்டினத்தாரிடம் கூறினார். திருவெண்காட்டு சிவபெருமானிடம் இவ்வாறு வேண்டினார். மத்தனை தயிருண்டானும் மலர்மிசை மண்ணினாரும் நித்தமும் தேடிக் காணா நிமலனே
அமலமூர்த்தி செய்ததலை கயல்வாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுள்ளானே என்று பாடினார். சிவனார் மனம் குளிர்ந்து தமது பிள்ளை கணபதியை அவ்வாறு செய்யச் சொல்ல சேந்தனாரின் விலங்கு உடைந்தது. அவர் சிறையினின்றும் வெளிப்பட்டார். அந்த கோவில் கணபதிக்கு விலங்கு தரித்த விநாயகர் என்றே பெயர். இன்றும் பட்டினத்தாரின் கோவில் திருவிழாவில் இந்த விநாயகரை அவர் வலம் வந்து வழிபடும் திருவிழா நடக்கிறது. சிவபெருமானின் 64 மூர்த்தி பேதங்களில் மருத்துவாசுரனை அழித்த அகோர மூர்த்தி விளங்கும் தலம் திருவெண்காடு. முத்கல மகரிஷியால் உருவாக்கப்பட்ட விநாயக புராணம் உதித்த தலமும் இதுவே. நாளடைவில் அந்த கானாபத்திய சாத்திரங்கள் மறைந்து போக க்ஷேத்திரபாலபுர சாம்பசிவ சாஸ்திரிகளுக்கு கானாபத்திய ரகசியங்களை உணர்த்தியவர் இந்த அகோரமூர்த்தியே. ஆகவே கானாபத்தியர்களின் குரு அகோரமூர்த்தி. கணபதி அருள் பெற குரு அகோரமூர்த்தியின் அருள் மிகவும் இன்றியமையாதது. தொடர்வது பிரளயம் காத்த விநாயகர். பிரளய காலத்தில் அழியாது இருக்கும் தலம் சீர்காழி. இதனை தோணிபுரம் என 12 பெயர்களாக அழைப்பர். இங்குள்ள சிவனின் பெயர் தோணியப்பர். இதற்கு இணையான தலம் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருப்புரம்பியம், அதாவது புறம்பு கூட்டல் அயம், நீர் ஊழிக்கு புறம்பாக உள்ளதால் இத்தலம் திருப்புரம்பியம் என்பதாகும். இங்குள்ள விநாயகர் வெண்மை நிறம் கொண்டவர். இந்த விநாயகருக்கு ஒரு குடம் தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இத்தலத்தில் பிரளயம் வந்தபோது தலத்திற்கு வெளியே நிற்கச் செய்து ஊரை காத்தவர் இத்தல விநாயகர். ஆகையால் அவர் பெயரும் பிரளயம் காத்த பிள்ளையார் என்பதாகும். தொடர்வது கபால கணபதி. ஜோதி சிவனின் தலை கண்டேன் என்று பொய் கூறியதால் பிரம்மனின் 5வது தலையை களைந்து எறிய அது சிவன் கையிலே ஒட்டிக்கொண்டது. அந்த கபாலமானது திருக்கண்டியூர் திருமாலை சிவன் வழிபட நீங்கியது என்று கூறுவர். சென்னை மயிலை சிவன் பெயர் கபாலீஸ்வரர். கபால மாலை சிவனுக்கு உண்டு, காளிக்கும் உண்டு. ஆதலால் கபால கணபதி என்ற நாமம் நமக்கு புதிதாகவே உள்ளது. கும்பகோணம் நாகேஸ்வரம் அருகே தேப்பெருமாநல்லூர் என்ற விஸ்வநாத சிவத்தலம் உள்ளது. இத்தல புராணம் பிரளய காலத்தில் விநாயகர் 3 அவதாரம் எடுத்தார் என்று கூறுகிறது. இத்தலத்தில் கன்னி மூலையில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள கணபதியின் பெயர் கபால கணபதி ஆகும். பிரளயம் நடந்த ஒரு சமயம் இத்தலம் மூழ்காமல் பிரகாசமாக இருப்பது குறித்து ஆச்சரியப்பட்டார் பிரம்மா. சந்தேகம் தீர்க்க தனது சிரசை துண்டித்து கபாலமேந்திய சிவனிடம் வேண்டினார். சிவனோ உனது தகப்பன் மகாவிஷ்ணுவிடம் கேள் என்றார். இது என்ன புதிராக உள்ளதே என்று மகாவிஷ்ணுவின் இருப்பிடம் சென்று சந்தேகம் தீர்க்க வேண்டினார். விஷ்ணுவோ விநாயகனை துதிக்காமல் நீ ஏன் சிவனிடம் சென்றாய்? அவரை வழிபடாமல் நீ படைக்க ஆரம்பித்த போது பூதங்களும் பிசாசுகளும் வந்ததை நீ மறந்தாயோ என்று கேட்டார். பிரம்மன் மன்னிப்பு கோரி விநாயகரை துதித்தார். விநாயகரும் தயை கூர்ந்தார். இத்தலம் மிக புனிதமானது. என் பெற்றோர்களான சிவசக்தி இங்கே எழுந்தருளுவர். எவருக்கு மறுபிறவி இல்லையோ அவர்களே இத்தலம் வந்து சிவசக்தியை வணங்கி தரிசிக்க முடியும். அச்சமயம் நானும் விசேஷமாக இங்கே எழுந்தருள்வேன் என்றார். யானையின் முகத்தில் கண் பக்கவாட்டில் அமையும். ஆனால் நான் இங்கு அவதரிக்கும் போது மனிதர்களது கண்கள் போலவே நேர்பார்வையில் இருக்கும். விரல் நகங்கள் நரம்புகள் அனைத்தும் மனிதனுக்கு உள்ளது போல் இருக்கும். அஷ்டதிக் பாலர்களையே கபாலமாக மண்டை ஓடாக மாற்றி என் இடுப்பில் நான் மாலையாக அணிவேன் என்றார். மேலும் என்னை தரிசிப்பவரின் பாவங்கள் அகற்றி மங்களங்கள் பொழியச் செய்வேன் என்று கூறினார். இன்றும் நாம் அந்த கபால கணபதியை தரிசிக்கலாம்.
அபிஷேகங்கள் செய்யும் பொழுது நாம் அந்த கணபதியை மேற்கூறியபடியே காணலாம். சார்ந்து நிற்பாய் எனதுளமே, தலமும் கரவும் சஞ்சலமும் பேர்ந்து பரமசிவானந்தர் பேற்றை நாடி நாடோறும் ஆர்ந்த வேத பொருள் காட்டும் ஐயன் சக்தி தலைப்பிள்ளை கூர்ந்த விடர்கள் போக்கிடும் நம் கோமான் பாத குளிர் நிழலே என்ற மகாகவி பாரதியின் மகாகணபதி விருத்தத்தை இங்கே நாம் வேண்டி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம். நாளையும் விநாயகப் பெருமானின் வினோதமான லீலைகள் தொடர்ந்து வளரும். இன்றைய நிகழ்வில் ஆடத்தில் அமர்ந்த பிள்ளையார்கள் குறித்தும், மோதகப்பிரியன் கணபதி குறித்தும், பட்டினத்தாரும் கணபதியும் என்பது குறித்தும், பிரளயம் காத்த விநாயகரையும் கபால கணபதி குறித்த செய்திகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.